கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, பல மனிதர்கள் ஒரு காரியத்தை தொடங்குறாங்க, ஆனால் அதை முடிக்கிறதில்ல. நிறைய காரியத்தை தொடங்கி அப்படியே விட்டுறது. ஐரோப்பாவின் ஆல்ப்ஸ் மலை பகுதிகளில் ஒரு மாரத்தான் ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது. அதில் ஒரு சுவாரஸ்யமான செய்தியை நான் படித்தேன். அந்த ஓட்டப்பந்தயத்தில் பல நாடுகளிலிருந்து வீரர்கள் பங்கேற்றார்களாம். எல்லாரும் ஓடுறாங்க, ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. முதல் 3 ஆட்கள் அந்த எல்லையை தொட்டு வெற்றியை பெற்றுட்டாங்க. வெற்றியை பெற்ற உடனே அந்த செய்தி மற்ற வீரர்களுக்கு அறிவிக்கப்படுது. அவங்கவுங்க அந்த ஓடுற இடத்துல அப்படியே நிற்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணியிருக்காரு, கடைசி வரைக்கும் ஓடிட்டே இருக்கார். வேறு யாருமே அவருக்கு முன்னாடி ஓட கிடையாது. பந்தயத்தில் யார் வெற்றி பெற்றாங்க, தோல்வி பெற்றார்கள் என்று முடிவு செய்யப்பட்டு விட்டது. ஆனால் அவர் ஓடிக்கிட்டே இருந்தாராம். அப்போ பத்திரிகையாளர்கள் அவர் ஓடி முடித்ததுக்கப்புறம், எப்படினாலும் நீங்கள் தான் கடைசி, எல்லையை தொட்டாலும் தொடலைனாலும் முன்னாடி சென்றவங்க எல்லாம் எல்லையை தாண்டிட்டாங்களே, நீங்கள் கடைசி வரைக்கும் விடாமல் ஓடினீங்கன்னு சொல்லி கேட்டபோது அவர் சொன்னாரா, நான் ஒரு காரியத்தை தொடங்கினால் அதை முடிக்க விரும்புவேன். இதை குறித்து தான் எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 3-6 வசனங்களிலே எபிரேயருக்கு ஆக்கியோன் கூறுகிறார். இந்த 3ஆம் அதிகாரம் 1-6 வசனங்கள் இயேசு கிறிஸ்து மோசேயை காட்டிலும் மேன்மையானவர் என்பதை நமக்கு வெளிப்படுத்துவதற்காக எழுதப்பட்டிருக்கிறது. அதில் நான் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். அவ்வசனம் கூறுவது, கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமும் அவருடைய வீடாய் இருப்போம். மோசே தேவனுடைய வீட்டிலே பணிவிடைக்காரன், ஸ்டூவர்ட் என்று அழைக்கப்பட்டார். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ குமாரன், தி சன் என்று அழைக்கப்பட்டார். எனவே நாம் கிறிஸ்துவை இறுதி வரை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. மோசேயின் கட்டளை, அது பணிவிடைக்காரன், ஸ்டூவர்ட் என்று அழைக்கப்பட்ட அந்த மோசேயின் கட்டளைக்கு கீழ்ப்படியாதவர்கள் கானானுக்குள் பிரவேசிக்க முடியவில்லை. ஆனால் கிறிஸ்துவோ குமாரன், த சன் ஆஃப் காட். இப்போ கிறிஸ்துவை நாம் இறுதி வரை விடாமல் பின்பற்ற வேண்டும் என்று அவர் கூறுகிறார். அதிலே நாம் தேவனுடைய வீடு என்ற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டின் திருச்சபை கர்த்தருடைய வீடு, இல்லை என்றால் அதை கர்த்தருடைய குடும்பம் என்று அழைக்கலாம். ஆங்கிலத்திலே சர்ச் இஸ் அன் ஆர்கானிசம், நாட் ஆர்கனைசேஷன் என்று சொல்வார்கள். திருச்சபை என்பது ஒரு உயிரினம், அது நிறுவனம் அல்ல. இன்னைக்கு சர்ச்சுங்கிறது எப்படி ஆச்சுன்னா ஒரு அரசியல் அமைப்பை போல மாறிவிட்டது. எப்படி ஏடிஎம்கே, டிஎம்கே, பாரதிய ஜனதா பார்ட்டி, காங்கிரஸ் பார்ட்டி, அதில் பிரசிடெண்ட், செக்ரட்டரி, ட்ரெஷரர், செயல்குழு உறுப்பினர்கள், நிர்வாக குழு, இப்படி நிறைய குழுக்கள் இருக்குமோ, அதே மாதிரி திருச்சபையும் மாறி ஒரு அரசியல் நிறுவனத்தை போல, இல்லை என்றால் ஒரு கம்பெனி நடத்துகிற மாதிரி. இன்றைக்கி நிறைய சர்ச்சஸில் பாஸ்டர்ஸை சிஇஓ, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் என்றும் கூட அழைக்க ஆரம்பித்து விட்டார்கள். மிகவும் வருத்தப்பட வேண்டிய ஒரு காரியம். திருச்சபை என்பது கடவுள் நமக்கு பிதாவாக இருக்கிறார், இயேசு கிறிஸ்து நமக்கு மத்தியஸ்தராக இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வல்லமை ஊட்டுகிற திரியேகத்தின் 3ஆம் நபராகிய கடவுளாய் இருக்கிறார். நாம் தேவனுடைய வீட்டாராய் இருக்கிறோம், சகோதர சகோதரிகளாய். ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் நமக்கு திருச்சபையிலே இருக்கிறார்கள், ஆவிக்குரிய தாய்மார்கள் நமக்கு இருக்கிறார்கள், ஆவிக்குரிய பிள்ளைகள் நமக்கு இருக்கிறார்கள். இந்த நிலை மாறிவிட்டது, மிகவும் வருந்தத்தக்கது. திருச்சபை என்பது தேவனுடைய வீடு. இந்த திருச்சபையின் அங்கத்தினர்களாகிய நாம் எதற்காக அந்த திருச்சபையில் இணைக்கப்பட்டிருக்கிறோம், எதற்காக தேவனுடைய வீட்டில் இணைக்கப்பட்டிருக்கிறோம்? நாம் எல்லோரும் ஒருவரை ஒருவர் தேற்றிக்கொண்டு இறுதி வரை கடவுளுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீ அடுத்த வசனங்கள் மோசேயின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை நமக்கு ஒரு எச்சரிப்பாக கொடுக்கிறது. அதற்கு முன்பதாக எபிரேயருக்கு ஆக்கியோன் சொல்கிறாரு, நாம் முடிவு வரை நிலைத்திருக்க வேண்டும். வின்னர்ஸ் நெவர் குவிட், குவிட்டர்ஸ் நெவர் வின் என்று சொல்வார்கள். அதாவது தோற்று போகிறவர்கள் நிலைத்திருப்பதில்லை, நிலைத்திருப்பவர்கள் தோற்று போவதில்லை. விசுவாசத்தில் நிறைய போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், சோதனைகள் வரலாம்.
ஆனால் நாம் கிறிஸ்துவின் மீது நம்முடைய கண்களை பதித்து இறுதி வரை நிலைத்திருப்போமே என்றால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஆங்கிலத்திலே பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் என்ற ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அதை தமிழில் மோட்ச பிரயாணம் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஒருவேளை இதுவரை அந்த புஸ்தகத்தை நீங்கள் படிக்கவில்லை என்றால் கிறிஸ்தவ புஸ்தக கடைகளில் அது கிடைக்கும். அந்த புஸ்தகத்தை வாங்கி நீங்கள் படித்து பாருங்கள். ஒரு காலகட்டத்தில் வேதாகமத்திற்கு அடுத்தபடியாக விற்பனையான ஒரு புஸ்தகம். அதிலே கிறிஸ்தியான் என்ற ஒரு நபர் தன்னுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ பிரச்சனைகள், பல வேளைகளில் சரி வேண்டாண்டா இந்த விசுவாசத்தை விட்டுட்டு போயிடலான்னு சொல்லி அவர் நினைப்பார். ஆனால் அதன் மத்தியிலே அவர் நிலைத்திருந்த போது இறுதியிலே அவர் அந்த கடவுளுடைய திரு சன்னிதானத்தை அடையும் போது அவர் கிடைக்கிற ஆனந்தம் பேரானந்தம். எனக்கு அன்பானவர்களே, இறுதி வரை நாம் கிறிஸ்துவை விட்டுவிடக்கூடாது. ஏனென்றால் நம் கிறிஸ்து நம்மை இறுதி வரை விட்டுவிடாமல் இருக்கிறார். தேவன் தாமே அவருடைய திருச்சபையாகிய வீட்டிலே இறுதி வரை நிலைத்திருந்து அவருடைய குமாரனை பற்றி கொள்ள நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.